அது தீராமல் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்கள் பாட்டியோட அம்மா பார்த்துட்டு, ஏன் அம்மா நீ என்னை நினச்சல, இவெல்லாம் ஒரு சுவாமியா, இவெல்லாம் சுவாமி அப்படின்னு நீ நினச்சல அப்படின்னோடனே என் பாட்டியோட அம்மாவுக்கு ஒரு ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னன்னா நான் மனசில் நினச்சது இவங்க எப்படி சொல்கிறாங்க, அப்போ இவர் சுவாமி தான் அப்படின்னு சொல்லி, அப்போது சுவாமி வந்து விபூதி மெட்டீரியலைஸ் பண்ணி பாட்டியோட தம்பிக்கு வந்து விஜயசாய் அப்படின்னு பேர் வச்சு அங்கேருந்து அங்கே எல்லாருக்கும் விபூதி கொடுத்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் சுவாமியோட பாட்டியோட அம்மாவோட ஃபேமிலி இதுக்கு. செகண்ட் வந்து பாட்டி கொஞ்சம் அப்போ வந்து பாட்டி வந்து ஷீஸ் அரௌண்ட் 18-19 years old. அப்போது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பாட்டியோட ஃபர்ஸ்ட் அக்கா, அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா பாட்டியோட அம்மா, இவங்கெல்லாம் சுவாமிக்கிட்ட போகிறாங்க. ஏன்னா பாட்டியோட அக்காவோட ஹஸ்பண்ட்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ சுவாமிக்கிட்ட போயிட்டு அங்கேயே 1 year ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் பாட்டிக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட சுவாமிக்கிட்ட 1 year ஸ்டே பண்ணி சுவாமிக்கிட்ட மீட் பண்ணுற சான்சஸ்லாம் இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, டெய்லி பாட்டிக்கு வந்து என்ன வேலைனா, இங்கேருந்து அங்கே டென்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அங்கே என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் சுவாமி வந்து சாப்பிடுவார், அதை தான் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுவார் அங்கே. ஸோ பாட்டிக்கு வந்து டெய்லியும் சமைச்ச சாப்பாடை எடுத்துன்னு போய் அங்கே கொடுக்கறது, ஈஸ்வர அம்மா அதை எடுத்துன்னு போய் அங்கே சுவாமிக்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க. சுவாமி வந்து அதை சாப்பிட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார், இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே எல்லாமே இது மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு நாள் வந்து சுவாமி சித்ராவதி ரிவருக்கு வந்து எல்லா டிவோட்டிஸையும் கூட்டின்னு போனோம். அப்போ போகும்போது சுவாமி வந்து ராதே கிருஷ்ணாவோட விக்கிரகம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ சுவாமி சொன்னார், அவங்க அந்த ஆற்றுல வந்து ராதே கிருஷ்ணா விக்கிரகம் மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா டிவோட்டிஸ் இங்கெல்லாம் அப்படியே ஓடினோன்னே அப்போ சுவாமி சொல்கிறாரு, நானே ராதா கிருஷ்ணா நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் என்ன விட்டுட்டு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு விக்கிரகத்துக்காக ஓடுறீங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் சுவாமி அதை பற்றின இம்பார்ட்டன்ஸ் வந்து சொன்னார். சுவாமியோட இது என்ன இது அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சுவாமி எல்லா டிவோட்டிஸ்லாம் ரிட்டர்ன் ஆகிறச்சு என்னோட பாட்டியோட அம்மாவுக்கு வந்து மந்த்லி சைக்கிள்ஸில் இருந்தாங்க. ஸோ அப்போது டென்த்துக்குள்ளே வரும்போது சுவாமி வராரு, என் பாட்டியோட அம்மா அப்படி பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, ஏன் அம்மா எந்துக்கு வெனாவுக்கு போத்தாவோ அப்படின்னு தெலுங்குல கேட்டாங்க. சுவாமி பாட்டியோட அம்மா இருந்துட்டு, இல்லை சுவாமி நான் ஆற்றுல இல்லை, நான் வரக்கூடாது அப்படின்னு. அப்போ சுவாமி வந்து மென்சுரேஷன் பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். லேடிஸ்க்கு வந்து மென்சுரேஷன்ன்றது வந்து அந்த டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற டைமில் சுவாமியை நினைக்கக்கூடாது, சுவாமியை பார்க்கக்கூடாது, சுவாமிக்கிட்ட வந்து பஜனை பண்ணக்கூடாதுன்ற அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. உன் மனசில் இருந்து சுவாமியை நீ எப்படி தூக்கிடுதான் அந்த மாதிரி தான், அதனால நீ அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சுவாமி சொல்லி எல்லாருக்கும் கல்கண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட்ஸ் சொன்னது. அதுக்கப்புறமா ஈஸ்வர அம்மாவுக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்பப்போ டென்ட் அந்த ஸ்டே பண்ண இடத்துல வந்து பாட்டியோட அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுற காஃபி ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ எனக்கு அப்பப்போ கொடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய வாட்டி பாட்டி கொண்டு போய் அங்கே கொடுத்ததா பாட்டியை ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்கு நான் பாட்டிக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், பாட்டி இந்த மாதிரி உங்கள் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா. கிட்டத்தட்ட 1.5 hours அந்த ரெக்கார்டிங் கொடுத்தா. ஆனால் அது எப்படி கண்டென்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் சொல்கிறதுன்னே தெரியல. ஸோ அதனால் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் சுவாமி இம்பார்ட்டண்ட்டாக சொன்னது மட்டும் இங்கே ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாட்டிக்கு வந்து ஒரு வரன் பார்த்தாங்க. ஸோ பாட்டி அந்த வரன் பார்த்த அவருக்கு வந்து ஒரு முன்னாடியே கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து தவறிட்டாங்க. ஸோ அது வந்து செகண்ட் மேரேஜ். பட் ப்ரொப்போசல் வந்தோடனே பாட்டியோட அம்மா அப்பாவுக்கு வந்து 11 children, அதில் பாட்டி வந்து 5th child. ஸோ அதனால் அதுலேயும் ஃபஸ்ட்டு 6 வந்து பெண் குழந்தைங்க, அப்புறமா தான் பசங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்கும் பால்ய விவாகம் ஆச்சு. பாட்டிக்கு மட்டும் 24 தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்போது ஓகே இந்த ப்ரொப்போசலே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது சுவாமி கனவுல வந்து சொன்னார், எந்துக்கு அம்மா இன்னைக்கு எதுக்கு இந்த அவசரம், ஏன் இவ்வளோ அவசரம் உனக்கு, ஏன் வந்து உன்னோட பொண்ணை வந்து ஒரு செகண்ட் மேரேஜ்க்கு வந்து நீ ஏன் கொடுக்குற, நீ கவலைப்படாத, என்னோட முன் அவதாரத்தில் இருந்த ஒரு டிவோட்டி ஃபேமிலி டிவோட்டிஸ் இருக்கா, அந்த வரன் வந்து ஒரு சீக்கிரமே உங்களுக்கு தேடி வரும், அந்த ஃபேமிலிக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணி கொடு. ஸோ முன்னாவதாரம்ன்றத நம்ம ஷிர்டி சாய் சுவாமி. ஸோ எங்கள் தாத்தாவோட ஃபேமிலி வந்து ஃபுல்லாக ஷிர்டி
வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1957 பாட்டிக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் தாத்தா வந்து ஷிர்டி சாய் டிவோட்டின்றனால அவங்களுக்கு வந்து சுவாமி மேலே பெருசாக ஈர்ப்பு அந்த மாதிரி வந்ததில்லை. ஸோ எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட்டு, நான் 4 சில்ட்ரன் பாட்டிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு பண்ணாங்க. செகண்ட் சைல்டு பிறக்கும்போது அப்போ பாட்டியோட அம்மா அங்கே இருந்தாங்க. பொன் குழந்தை பிறந்தோடனே சுவாமி வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட, மீ அம்மாய்க்கு ஆடபிட்டு புட்டிந்தி, உங்கள் பொண்ணுக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னதாக சொன்னாங்க. அப்புறமா 4th சைல்டு என்னோட லாஸ்ட் அங்கிள், அவர் ப்ரெக்னென்ட், அவங்க வயிற்றில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரெகுலராக ப்ளீடிங் அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி டைம். அப்போது என் தாத்தா கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்காக வந்து நீங்கள் புட்டபர்த்தி போக முடியுமா? ஏன்னா தாத்தா வந்து ஹைதராபாத் போகிறதா ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. ஹைதராபாத் வரைக்கும் போகிறீங்களே, எனக்காக சுவாமி பார்த்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பியாச்சு. ஹைதராபாத் போய் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் அவருக்கு யோசனை, சரி நம்ம சொல்லிடலாம், போயிட்டோம்னு சொல்லிடலாம், நம்ம ஏதாவது விபூதி பேக்கெட் வாங்கி நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து இல்லை வேண்டாம், அவள் தான் ரிக்வெஸ்ட் பண்ணால, சரி அவளுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா போனார். சுவாமி இதில் தர்ஷனில் உட்காந்துட்டு நேராக சுவாமி இங்கேருந்து வந்தார். ஏம் அப்பாய், நீ அம்மாயி செப்பின், உங்கள் அம்மாயி சொன்னதுனால தானே நீ இங்கே வந்த அப்படின்னோடனே ஒரு ஷாக் ஆகிட்டார். என்னடா, என்னை பற்றி யார் என்ன ஏதுன்னே தெரியாது, நீ உன் அம்மாயி சொன்னதுனால தானே இங்கே வந்த அப்படின்னுட்டு சுவாமி வந்து அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் சொன்னார். என்ன, உங்கள் அப்பா யார், அவன் தாத்தா யார் அப்படின்னுட்டு. தாத்தா அந்த க்ஷணமே வந்து சுவாமி டிவோட்டி அப்படியே ஸ்டன்னாகி சுவாமியை பார்த்தாரு. அப்படியே சுவாமி விபூதி மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த க்ஷணத்துலேருந்து சுவாமிக்கு வந்து அவர் டிவோட்டி ஆயாச்சு. அப்போது பஜன்ஸ், இந்த மாதிரி சேவா ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவர் இருந்த வரைக்குமே வந்து ஃபேமிலி ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணோம். தாத்தா வந்து 83 தவறினதுக்கப்புறமா 85 வந்து பாட்டிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஐ கேம்ப் ஃபர்ஸ்ட் ஐ கேம்ப் புட்டபர்த்தியில் பண்ணாங்க. அப்போ பாட்டி போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பண்ணும்போது அப்போ எல்லாம் அங்கேருந்து எல்லா சேவாதாஸ்க்கும் வந்து சுவாமி லேடிஸ்க்கு எல்லாருக்கும் சாரீ கொடுத்தா, ஜென்ஸ்க்கு எல்லாருக்கும் 100 rupees டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அப்போ பாட்டி எல்லாருமே சாயங்காலம் கட்டின்னு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஆனால் பாட்டி போட்டுக்கல. ஸோ பாட்டி வந்து அப்போ தான் ஷி வாஸ் விடோ அண்ட் ஷி வாஸ் இன்செக்யூர், ஏதாவது சொல்வாளோ யாரும் ஏதாவது பேசிடுவாளோ அப்படின்னு. சுவாமி நெக்ஸ்ட் டே வந்து கேட்டார், ஏன் நீ போட்டுக்கல, நான் கொடுத்த சாரி நீ ஏன் போட்டுக்கணும், இன்னைக்கு சாயங்காலம் நீ போட்டுன்னு வர, அவ்வளோதான் டாட் அப்படின்னு சுவாமி வந்து சொன்ன அப்புறமா நெக்ஸ்ட் டே அப்புறம் பாட்டி சாரி போட்டுண்டு சுவாமி ஓகே அப்படின்னு சொல்லி அபியாசம் காமிச்சுதா சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் வந்து 1986 நடந்தது. ஸோ அப்போ சுவாமி சொன்னால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சுவாமி வந்து கேட்டார், எந்த பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு. நீங்கள் சொன்னால் யாரை வேணாலும் பண்ணிப்பேன் அப்படின்னு. குருடாக இருந்தாலும் பண்ணிப்பியா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக யாரை வேணாலும் காட்டுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அதே இதில் வந்து எங்கள் அம்மா நங்கநல்லூர் சமதியில் வந்து இங்கே சென்னையில் வந்து டிவோட்டி. ஸோ அவங்க சர்வ்ஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போது பாட்டியும் எங்கள் அம்மாவும் ஒரே இது குல்வந்தாலில் ஓல்ட் மந்திரில் வந்து இந்த லைன் சர்வீஸில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்புறமா மியூச்சுவல் ஃபேமிலி மூலயமா தெரிஞ்சுது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, எங்கள் இதில் பையன் இருக்குது அப்படின்னு. அப்புறம் கொடைக்கானலில் கொண்டு போய் மாங்கல்யம் சாரி இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி, நான் சொன்ன பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னால பண்ணிப்பியா அப்படின்னா, பண்ணிக்கிறேன் சுவாமி, அதுக்கு தான் அவங்க பிளெஸிங்ஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி வந்த விஜயதசமியில் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஜாதகமே பார்க்கல இது வரைக்கும், சுவாமி சொன்ன ஒரே வார்த்தை, அதனால ஜாதகமே பார்க்காம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா 91 வந்து ஸோ சித்தப்பா வந்து லாஸ்ட் சித்தப்பா வந்து பிஸ்னஸ் தொடங்கி போயிட்டு இருந்தது. சுவாமி ஊட்டிக்கு வந்திருந்தா. அப்போது இவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேக்ஸ் இந்த மணி பர்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சுவாமி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனோம். அப்போது சுவாமி வந்து 4 ப்ளஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஸோ 4 மட்டும் திருப்பி கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்போது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும்.
அங்கே வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சு. கார் டிரைவர் மூலியமாக, சுவாமியோட கார் டிரைவர் மூலியமாக சொல்லி அதை அப்படியே பிரசாந்தி சுவாமி ப்ளஸ் பண்ணோன்னே பிரசாந்தி நமக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா வந்து சமிதியில் வந்து ஒரு 3 சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கோயம்புத்தூரில் வேலை கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு வந்து வீடு தேடுறதுக்காக சமிதியில் வந்து சொல்லியிருந்தா. அப்போது எங்கள் பாட்டியோட கீழே வீட்டில் போர்ஷன் காலியாக இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு நாள் அந்த 3 பசங்க அவள் வந்து இந்த பேகை பார்த்துட்டு, இந்த பேக் உனக்கு எப்படிடா கிடச்சிது அப்படின்னு என் சித்தப்பாட்டை வந்து கேட்டாங்க. இல்லை, இது நாங்கள் தான் சுவாமிகிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி இது பண்ணோம் அப்படின்னோடனே, ஐயோ இந்த பேக்னால நாங்கள் திட்டு வாங்கினோம் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ சுவாமி வந்து சொன்னார், என்னோட டிவோட்டி, ஓல்டு டிவோட்டி பாரு, அவன் வந்து உங்கள் வயசு தான் இருக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என் டிவோட்டிஸ்க்காக கொடுக்கணும்னு சொல்லி அவன் ப்ராஃபிட்டை அதில் வந்த பைசாவை இந்த மாதிரி பேக் எல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணி என்கிட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க. நீ துண்ண போத்துலாரா, நீங்கள் தான் படிச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க, சும்மா சுற்றின்னு இருக்கீங்கன்னு சொல்லி செல்லமாக திட்டினதா சுவாமி, உங்களால் நான் திட்டு வாங்கணும் சுவாமிகிட்ட அப்படின்னு சொல்லி அது ஒரு நகைச்சுவையாக போச்சு சுவாமியோட பேசினதை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணாவுக்கு சுவாமிகிட்ட படிக்க சான்ஸ் கிடச்சிது. 11th 12th காலேஜ் பிஜி யூஜி அங்கே படித்தேன். என்னோட இன்னொரு தம்பிக்கும் சுவாமிகிட்ட படிக்க கிடச்சிது. அண்ணா வந்து எல்லாம் பிஜி முடிச்ச அப்புறமா எங்கள் அப்பாவோட எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்துக்கலாமா இல்லை ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது பிஹெச்டி செய் அப்படின்னு சொல்லி சுவாமி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். ஸோ அண்ணா அதை வச்சு சுவாமி சொன்னதை வச்சு இப்போது லைக் ஹீஸ் கம்ப்ளீட்டட் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கான். என்னோட தம்பியும் சுவாமி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பண்ணதில் வந்து சுவாமி அப்போ ஹி வாஸ் வெரி சிக். அப்போது அடிக்கடி எல்லாம் வரமாட்டார். ஆனால் எதேஷ்டமாக இவங்க பண்ண ப்ராஜெக்டை பார்க்கணுன்ட்டு அப்போல்லாம் வீல் சேரில் தான் சுவாமி வந்துட்டு இருந்தாங்க. அதிகமாக தர்ஷன்ஸ் கூட கொடுக்காத டைம். அப்போது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டையும் ஹாஸ்டலில் பசங்களோட என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கலாம் பார்த்துட்டு அப்புறமா என் தம்பிக்கிட்ட சொன்னார், என்ன ப்ராஜெக்ட் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா గొంతు జాగ్రత్తగా చూసుకో అబ్బాయి அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னதாக ஷேர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கங்கே ஃப்ளட்ஸ் வந்த டைமில் அப்புறமா எங்கெல்லாம் வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ ஹிமாச்சலில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைங்க படிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சுவாமி கொடுத்துருக்கா பாட்டி மூலிமா. அது மூலிமா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நாங்களும் அதை வந்து we are continuing her legacy. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி மேலும் எங்களுக்கு தரணும், பாட்டி மூலிமா எங்களுக்கு பிளெஸ் பண்ணணுன்றது எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நான் கண்டென்ஸ் பண்ணி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய விட்டுருக்கு. அதெல்லாம் டைம் போகிறது. ஏன்னா பாட்டியோட ரெக்கார்டிங்ஸே 1.5 மணி நேரம் இருக்குது. அப்புறம் என்னோட சித்தப்பாவோட அனுபவம் இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னா டைம் பத்தாது. ஸோ கண்டென்ஸ் பண்ணி ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுவாமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பஜனை மண்டலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.